உருவே உருவே திருவே சரணம், திருவே உருவே குருவே சரணம், உருவே உருவே திருவே சரணம் சரணம், உருவே உருவே சரணம் குருவே குருவே. இவர் ஏன் செருப்பு வச்சு கும்பிடுறாரு? அவருக்கு குரு பக்தி அதிகம். இதுக்கு முன்னால இருந்த மேனேஜர் மேல இருக்கிற பாசத்தினால அவர் செருப்பு வச்சு கும்பிடுறாரு. அப்படியா? வேலையை செஞ்சு தொலைங்கயா. இன்னைக்கு ஆபீஸ் லேட்டு. எனக்கு ஒரு வங்காளி சண்டை. வங்காளிக்க? நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து வங்காளத்துல போய் சண்டை போடுற? ஐயா, அந்த வங்காளி இல்லங்க. வங்காளி வங்காளி குடும்ப வங்காளி. ஓ, குடும்ப பங்காளியா? உன் வாயிலதான் பாவே வராது. அது சரி, நான் காலையில நல்ல மூடா இருக்கணும்னா அருமையான மங்களகரமான ஒரு சினிமா பாட்டு பாடு. பாடுனா இருமுறை பாடு. வால் இருக்கும், பலம் இருக்கும், பசி இருக்காது, வஞ்சனையில் வாத்து வரும். என்னடா அது? வால் இருக்கும் வளம் இருக்கும். என்னடா பாட்டு? ஃபேமஸ் பாட்டுங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் வடம். சிவாஜி கணேசன் வடமா? ஓ, சிவாஜி கணேசன் படத்தான் சிவாஜி கணேசன் வடம் இழிஞ்சது போ. அது சரி, எங்க டைபிஸ்ட் பாமாவை காணோம்? அந்த பொம்பளை ஆபீஸ்க்கே வரலைங்க. ஏயா, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? 30 நாள் 15 நாள் ஆபீஸ்க்கு வர்றான், மீதி 15 நாள் வர்றதே இல்ல. அவன் வீடு ஆபீஸ்க்கு பக்கத்துலானே. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உடனே கையோட கூட்டுவா. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இதுல ஏன் ஊசியை குத்தி வச்சிருக்காங்க? இதுலதான் குத்தி வைப்பாங்க. குட் மார்னிங் சார். என்னம்மா, ஆபீஸுக்கு வந்திருக்கியா இல்ல நீச்சல் குளத்துக்கு வந்திருக்கியா? என்ன இப்படி பாத்ரூம்ல குடிச்சுக்கிட்டாங்கயா? பாத்ரூம்லயா? பாத்ரூம்லயா? நீங்க கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படியே ஓடி வந்துட்டேன். நல்ல வேலை, பாவாடையோட வந்திருக்கிய. என்னைக்குதான் சார் பாவாடை கட்டிட்டு குளிச்சேன். எப்பவுமே இல்லாமதான் குளி. ஆதிவாசிகள் குடும்பம் போல இருக்கு. எங்க அப்பா கூட இலைய கட்டிட்டு தான் குளிப்பாரு. நல்ல குடும்பம். போமா, முதல்ல போய் இலைய கட்டிட்டு வா. இது சேலைய கட்டிட்டு வா. நான் வரேன் சார். சுமாரியா, ரசிக்க தெரியாத ஆளா இருக்க. செருப்படி வாங்க ஐயா. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அந்த கிளர்க்கு கிருஷ்ணனை காணா? அவர் வகுத்த கலக்குன்னு கக்கிசு போயிருக்காருங்க. நான் போய் கூட்டியாருங்களா? வேண்டாம், நீ இங்கே இரு, அவர் அங்கே. என்னய்யா, வெயில் எங்க அடி அடிக்குது? வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது. வெயில் அடிக்க நான் என்னங்க பண்ணுவேன்? நான் வேணா வெந்நீர் சோடா இருக்கேன். ஏண்டா, ஏற்கனவே வெயில் அடிச்சு நான் வந்து போயிருக்கேன். இதுல வெந்நீர் சோடா ஊத்தி என்ன வேக வைக்க பாக்குறியா? நீங்க வெந்நீர் சோடா. ஓ, பன்னீர் சோடாவத்தான் வெந்நீர் சோடாங்கிறியா? இவ்வளவு பெரிய வாயில அந்த பால் நட மாட்டேங்கிற. குட் மார்னிங். என்னது குரல் கேட்குது? ஆளை காணா? கீழே குனிஞ்சு பாருங்க. என்னது முட்டி முகமாயிருச்சு? வேலை தேடி தேடி நான் சுருங்கி போயிட்டேன் சார். அப்படியா? ஆமா, எதுக்கு இந்த ஏணி? நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏணி வச்சுதான் சார் செய்வேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அன்னைக்கு தான் இதை வாங்கினேன். புத்திசாலி, பொழைச்சுக்குவேன். சரி, நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? செய்யறேன் சார். கொஞ்ச நாளாவே எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நடந்தா வருது. பாத்ரூமுக்கு போனா யூரின் வர மாட்டேங்குது. படுத்தா வருது. என்னது படுத்தாவா? இது ஒரு இம்சை. படுத்தாவா? அதனால டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு? 40 டெய்லி மேய்க்கணும், அந்த புளிய டெய்லி குளிப்பாட்டணும், அந்த புளிய டெய்லி தொடச்சு விடணும், அந்த புளிய மடியில உட்கார வச்சு பால் கறந்து ஒரு டம்ளர் எனக்கு கொடுக்கணும். புளிய என் மடியில படுக்க வச்சு நான் பால் கறக்கணுமா? ஆமா. எங்க இங்க இருந்தவங்க காண? நீங்க என்னங்க உளிக்கு ஊல் கறக்கணும்னா யாரு இருவா? உளிக்கு ஊல் கறக்கணுமா? ஓ, புளிக்கு பால் கறக்கணுமா? ஐயோ, இவங்கிட்ட பாடுற பாடு பெரும்பாடு. ஆமா, அவங்கிட்ட நான் புளியா சொன்னேன். ஆமாங்க ஐயா. ஐயோ, ஆடுன்னு சொல்றதுக்கு போல உளின்னு சொல்லிட்டானே. உளி இல்லையா, உளி தப்பு, உச்சரிப்பு தப்பு. நீ எனக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுக்குறியா? நீ எனக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுக்குறியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் உழைப்பாளி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு போலான்னா இந்த மேனேஜர் லீவ் கொடுக்க மாட்டாரு. சோகமான நம்புற மாதிரி உருக்கமான ஒரு கதையை சொல்லி அவரை உருக்கிட வேண்டியதுதான். அதோ வர்றாரு. என்ன எச்சில் நாத்து அடிக்குது? பரவாயில்ல, ஏமா அழுகுற? மாமா செத்து போயிட்டாரு சார். எந்த மாமா? சொந்த மாமா? அட விட்டு தொலையா, அதான் மாமா செத்து போயிட்டாருல. மாமா எப்படிமா செத்தாரு? நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு, இன்னைக்கு போட்டுட்டு போட்டாரு. ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்க சார். ஒரு நாள் என்ன, காரியம் முடிக்கிற வரைக்கும் 16 நாள் லீவு தர்றேன். பால் ஊத்திப்பாங்க. எது? வாலு வாலு. ஓ, பாட சொல்றியா? நீ போமா, பாட ஊத்திட்டு வா. பாமா, நீ ஏன் பாடுத? நீங்க அழுறீங்க, அதான்
ஏன் சார் கூப்பிட்டீங்க? பாமா, உனக்கு இவ்வளவு நெருங்கிய சொந்தங்கிற அந்த டெட் பாடிக்கு வந்து நான் மாலை போட வேணாமா? என்னது டெட் பாடிக்கு நீங்க மாலை போடுங்க? இனிமேல் தானே நான் டெட் பாடியை ரெடி பண்ணணும். ஜிஹெச்ல எத்தனையோ டெட் பாடி இருக்கு. எது இனிமே தான் டெட் பாடியா ரெடி பண்ணணுமா? அது இல்லைங்க சார், பணத்தை குளிப்பாட்டி வஞ்சி மேல வடுக்க வச்சு பெஞ்சி மேல படுக்க வச்சு மாலை எல்லாம் போடணும் சார். ஆமா 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 ஆமா, அதுக்கு 1 hour ஆகும். நீ முன்னால போ, 1 hour கழிச்சு நான் வர்றேன். அதுக்குள்ள வாடி ரெடி பண்ணுங்க. நீ போமா, வாடி ரெடி பண்ணு. வாடி எக்கச்சக்கமா போய் சொல்லி எனக்கு மடக்கா மாத்திக்கிட்டுமே. இப்ப டெட் பாடிக்கு எங்க போடுறதுன்னு எனக்கே தெரியல. இப்படி விளக்கலைய. யோ யோ, எங்க மேனேஜர் வர நேரமாச்சு, தயவு செஞ்சு படுத்துக்கோயா. அப்படி சொல்லு. மாமா மாமா மாமா, எங்க பாடி? ஜாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கேன் சார். நான் உள்பாடியே கேட்கல, டெட் பாடியே கேட்டேன். கலாங்க தவிக்கிட்ட டை. ஓ டை. அழாதீங்க போல. ஐயா அழாதீங்க, வாடகை நான் கட்டுறேன். வாடகை கட்டுறியா? ஓ பாடையை கட்டுறியா? சும்மா இருயா, சொந்தக்காரங்களே காணா. பாமா, எங்கம்மா சொந்தக்காரங்க? அது பஸ்ல ஸ்ட்ரைக் இல்ல சார், அதனால யாருமே வரல சார். ஐயோ, இத தூக்க 4 பேர் வேணுமே. இத தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமா? ஒரு ஆள் போதாதா? சுருட்டு. இந்த வீட்டுல இருந்தது ஒரே ஆம்பளை, அதுவும் மூதேவி செத்து போச்சு. அப்படின்னு அந்த சுருட்டை குடிச்சது யாரு? நான் தான் சார். எது பொம்பளா சுருட்டை குடிக்கிறதா? இது என்ன பிரமாதம், நான் கஞ்சியாவே அடிச்சிருக்கேன். அதான் இது மண்டைய போட்டுச்சா? மண்டையா? அது மண்டை ஓடு. இப்ப இருமுனது யாரு? நான் தான் சார். ஆம்பளை குரல்ல இருமுன சத்தம் கடிச்ச. எனக்கு அப்பப்ப ஆம்பளை தொண்டை வருமே. தொண்டை மட்டும் தானே? ஆமா சார், நீங்க மாலையை போடுங்க சார். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். புறத்து வாயில இருந்து புகை வருது, அது எப்படி? அது ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா இன்ஜின் டிரைவரா இருந்தாரா, அப்ப உள்ள போன புகையெல்லாம் இப்ப மொத்தமா வெளியே வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓஹோ, உடம்பு விட்டு ஆவி ஓகும் சொல்லுவாங்களே, அதுதானா இது? வந்தமா மாலையை போட்டமா போனோம்னு இல்லாம அதுக்கானுங்களே. ஐயா, மறுபடியும் அதே குரல். மறுபடியும் நான் தான். எனக்கு தெரியுமே, உனக்கு தான் அப்பப்ப ஆம்பளை குரல் வரும்னு. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னங்க? பணத்தை படுக்க வைக்கும் போது பணத்தினுடைய தலை தெற்கு பக்கம் இருக்கணும், இது வடக்கு பக்கம் இருக்கே. எப்படி? அது எங்க முறைப்படி வடக்கு பக்கம் தான் தலை வைக்கிறது. இல்ல தெற்கு. இல்ல வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. என்னப்பா வனம் கவுந்திருக்குங்க? வனம் கவுந்துருச்சா? ட்ரெயின் தான் கவரும், பஸ் தான் கவரும், இங்க பணமே கவுந்துருச்சா? இங்க வாருங்க. எங்க வாக்கு? பணம் குப்பரா படுத்திருக்கு. ஒருவேளை கோவிச்சுக்கிச்சா? இல்லீங்க, அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் படுத்திருக்கு. நீங்க சொன்னது ஓய், எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்து தலையில படுத்த மாதிரி தான் தெரியுது. ஆக மொத்தத்துல இது பணம் தானே? மனமே தாங்க. சார், நீங்க தான் மாலையை போட்டீங்கல்ல, தயவு செய்து ஆபீஸ் பரப்புறீங்க. நோ 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 நோ, உனக்கு தான் யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அதனால நானே சுடுகாடு வரைக்கும் வந்து இந்த பணத்தை எரிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். ஐயோ, என்ன எரிக்காம விடமாட்டாங்க போல இருக்க. ரொம்ப சுடுமே. யார் அலம்புறது? பாத்திர கடைக்காரி. சும்மாரியா அலம்புறது புலம்புறது? எனக்கு தெரியும், உனக்கு தான் அப்பப்ப ஆம்பளை குரல் வருமே. ஆமை கரெக்ட். எஸ் சார், சுடுகாட்டுல அந்த கட்டையெல்லாம் வச்சு இருக்க ரொம்ப லேட் ஆகும். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆபீஸ் பரப்புறீங்களா? நோ 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 நோ, இப்ப கட்டையும் தேவையில்லை, மட்டையும் தேவையில்லை. புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு. இந்த டெட் பாடியை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா போதும், 5 நிமிஷத்துல சாம்பல் வந்துடும். 5 நிமிஷத்துல சாம்பலா? இது யாரு? ஐயோ, டூப்ளிகேட் மாமா நிஜமாவே செத்து போயிட்டாரு. டூப்ளிகேட் மாமாவா? ஆமாமா சார், இவரை பணமா நடிக்க கூட்டு வந்து அதிர்ச்சியில போட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, வாரிசுக்கு தெரிஞ்சா நம்ம 3 பேரும் மாட்டிக்கிறோமே. வாரிசா? ஓ போலீஸா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். 3 பேருமா சேர்ந்து இந்த பணத்தை தூக்கிட்டு போய் ஒரு ஏற்பாடு பண்ணிருவோம். கண்ணத்தை பாரு, ஒரு லாரி டாங்கு கண்ணி நிக்கும் போல இருக்கு. ஏங்க, எதுக்கு வனத்துக்கு போய் வவுறு போடுறீங்க? இவன் உயிரோட இருக்கும் போதே டெட் பாடி மாதிரி இருப்பான், இப்ப செத்து போயிட்டான். அப்படியே கொண்டு போனா யாரும் சந்தேகப்படுவாங்கல்ல, அதனாலதான் பவுடர் போட்டு அழகுபடுத்துறேன். ஏங்க, இத தூக்கிக்கிட்டு இப்ப நம்ம எங்க போறோம்? திருத்தணி, திருப்பதி, கடைசியா பழனி போய் மொட்டை அடிச்சுட்டு வர. தூக்குங்கண்ணா, எந்திரியா. ஓ, இதான் பணமாச்சே. ஒரு கால் கேக்குங்க.
ஆப்பு கோலா இல்ல சார் கொக்கோ கோலா இல்ல சார் ஜிம்கானா இல்ல சார் ரவுண்டானா இல்ல சார் மவுண்டானா இல்ல சார் ஏங்க அதுல கிடையாதுங்க நான் சொல்றது சொல்லியா அது என்ன திருக்குறளா மாத்தி சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல சார் நான் சொன்னா கொக்கோ கோலா இல்ல சார் கொக்கோ கோலா இல்ல சார் ஆட்டோல் டக்கி டால் டக்கிமா என் கங்கம்மா இடுப்புக்குள்ள மடுவவாரம்மா நிறுத்துங்க. இங்க என்ன ஒளி ஒளிமா காட்டுறாங்க? ஆளுக்கு ஆளு டான்ஸ் ஆடிக்கிட்டு. அது ஒண்ணு இல்ல, பணத்தை பார்த்ததும் சுடுகாடு ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஆடிட்டோம். அதை விடுங்க, இந்த டெட் பாடி எப்படி டெலிவரி பண்றதுன்னா? டெலிவரியா? இது என்ன பிரசவமா? ஏங்க எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் வாயை போட்டு படுக்க போறேன். வாயை போட்டு வடுக்க போறியா? எங்க வாயை போட போற, எங்க வடுக்க போற? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த ஆளுக்கு பா வராதுல்ல, பாய போட்டு படுக்க போறேங்கிறத அப்படி சொல்லி தொலைக்கிறோம். ஓஹோ, நீ வாயை போட்டு பாய போட்டினா 2 பேர்ல யாரு போனோம்னே தெரியாம போயிடும். இந்த குட்டிச்சா பையன் இங்க வந்தான். எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். வேலை கேட்கிற இடமாயா அது? நீ வேலை கேட்கற நாடி வாங்கணுமாயா? இனிமேல் நீ வேலையை கேட்க கூடாதாமா. சரி, வேலை கேட்கிறேன். சார் யாரு? ரொம்ப முக்கியம். எங்க மாமாயா? மாமாவா? வாய் பழந்தபடியா இருக்க. அடே, ரொம்ப பெருசா கொட்டாய் விட்டாரு, அப்படியே நின்னு போச்சு. உதயா நான் இல்ல. ஏங்க, வனத்துக்கு வாய் உழந்தபடி இருக்க, இதுக்கு ஏதாவது வழி பண்ண கூடாதா? வனத்துக்கா? ஓ, பணத்துக்கா? ஒரு வழி பண்றேன். ஆமா, இங்க ஒரு சுருட்டு இருந்துச்சு. எங்க? அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதை நான் காலி பண்ணிட்டேன். கருப்பாவும் இருந்தவே கூடாது. ஏப்பா, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? என்கிட்ட வீடு இருக்கு. வீடியா? இங்க இருந்த ஆஸ்பத்திரி போ. அது இல்லங்க, இது. ஓ, வீடியா? உங்களுக்கு நான் சொன்ன வாலிசா? அது இல்லைங்க, போலீஸ் போலீஸ் பணம் என்னதில்ல. அப்படியே நிக்கணும். இவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க மாமா சுடுகாட்டை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறேன் சார். ஏனையும் நினைச்சீங்களா, அம்மாஞ்சின்னு நினைச்சீங்களா, இல்ல திருக்கணுதான் நினைச்சீங்களா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? எஸ் எஸ். இவரை ஏன் சுடுகாட்டு கூட்டிட்டு போறீங்கிறதும் எனக்கு தெரியும். அதுவும் தெரிஞ்சு போச்சா? எஸ். இவர் வாயில இருக்கிற பீடியை பத்த வைக்க நெருப்பு இல்ல, அந்த நெருப்பு எடுக்க இவரை சுடுகாட்டு கூட்டிட்டு போறீங்க. இப்ப இங்க ஒரு பணம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமை கரெக்ட். ஐயோ, நீங்க கூடிய சீக்கிரம் டிஐஜி ஆயிருவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கம்ப பிடிங்க. நானே பத்த வைக்கிறேன். பத்த வைக்கிறதெல்லாம் போலீஸ்காரங்க கில்லாடியாச்சே. இப்ப எப்படி? ஐயோ, நீங்க ஐடியாவே ஆயிருவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கம்ப கொடுங்க. குடிங்க. என்ன யாராலும் ஏமாற்ற முடியாது. நல்ல இங்கிலீஷ். என்ன நிழல காணா? ஐயோ, கம்புங்க, கூப்பிடுங்க. அவரை கூப்பிடாத, வம்பு வந்து. என்னங்க இது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற மாதிரி முகத்துல துணியை கட்டி கூட்டு வந்திருக்கீங்க? என்ன இவன் செத்து எத்தனை நாள் ஆகுது? நாட்டம் பொறுக்க முடியல இல்ல, அதனாலதான் முகமூடி போட்டு கூட்டு வந்தேன். ஆமாங்க, பணவாட அடிக்குது. போனவாட தான் அடிக்கும். இதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? வழி பண்றதுக்காக உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு கோணி எடுக்கிறோம், அந்த டெட் பாடி அதுக்குள்ள போட்டு கட்டி ஒரு குளத்துல தூக்கி எறிஞ்சிடும். எப்படி ஐடியா? சூப்பர். நல்ல ஐடியாவில். அப்ப நீங்க 2 பேரும் செய்யுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்படி படுத்துக்கிறேன். ஆமா, மோடி வைக்க கொண்டு வா, நான் உனக்க கொண்டு வரேன். செய்யுங்கப்பா. கோணி பை ரெடி. இதோ வனமும் ரெடி. இது வழிமா வழி. கட்டு கட்டு. அம்மா, ஒரு வழியா வனத்தை கட்டியாச்சு. ஆமா, என்ன இது 50 கிலோ வெயிட் ஏறின மாதிரி இருக்கு? 4 நாள் ஆச்சுல, ஊதி இருக்கேன். என்னது கோணி வை சிலுக்கு மாதிரி குடுக்குது? உள்ள வனம் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணும் உரியல. ஐயோ, கோணம் அங்கேயில இருக்கு. அப்ப இதுக்குள்ள யாருங்க? ஐயோ, அவரையா மூட்டையா? அட பாவீங்களா, கூட இருந்தவனையே கோணிக்குள்ள கட்டிட்டீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? கோச்சுக்கிறாங்கய்யா, தூக்க கலக்கத்துல வனம் நினைச்சு உங்களை கட்டிட்டான். இதுக்கெல்லாம் உங்களை சொல்லக்கூடாது, அந்த டெட் பாடி தான் சொல்லணும். அந்த டெட் பாடிய எரிக்கவும் போறதில்ல, புதைக்கவும் போறதில்ல, குத்தி சின்ன பிள்ளமாக்கிறேன். பழத்துக்கு உயிர் வந்துருச்சு. எப்படியா பழச்ச? அதிர்ச்சியில மூச்சு போயிருந்துச்சு. நீங்க குச்சி வச்சு
திரும்பி மூச்சு வந்துருச்சு. நீ பல்லவன் பஸ் மாதிரியா? தள்ளுனா போற, விட்டா நிக்கிற. ஐயா, தெரியாம உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். விட்டு இருந்தா என் தலைக்கே கொல்லி வச்சிருப்பீங்க. ஐயா, என்ன விட்டுருக்க, நான் ஓடிடுறேன். என்னங்க அவன் பொழைச்சு நம்மளை விட்டு ஓடிட்டாங்க. அவன் ஓடிட்டாலும் நான் உன்னை விட்டு ஓடவே. என்னய்யா இப்பதான் நீங்களும் வாமா வாமாவா? ஓ பாமா.